ஹலோ மோட்டோ ஃபேம், நிறைய பேர் வந்து 5-சீட்டர் கார்ஸில் இருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு பர்ஃபெக்டான 7-சீட்டர் வேணும்னு கேட்குறது. இந்த பர்ஃபெக்ட் 7-சீட்டர்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரர் வந்து அந்த ஃப்ளோர் பேனை வந்து ஒரு 7-சீட்டராக டிசைன் பண்ணும்போது தான் 3வது ரோக்கான இன்க்ரஸ், 3வது ரோவில் ஒரு அடல்ட்ஸுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய 7-சீட்டர்ஸ் பார்த்தோன்னா எவ்ரிடே 5-சீட்டர், அக்கேஷ்னல் 7-சீட்டர் நம்ம சொன்னாலும் அந்த 7-சீட்டராக கரெக்டாக வராது. இந்த இடத்துல இன்னோவா ஹைக்ராஸை வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ட் 7-சீட்டராக அந்த ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம சொல்லுவோம். அதில் ஒரு சர்டன் பையர்ஸுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் மேலே நிறைய குறைகள் இன்றைக்கி சொல்ல முடியும். ஹைக்ராஸோட இன்டீரியர் நிறைய பேருக்கு பிடிக்கல. இன்னோவாவில் பார்த்தோன்னா, அதாவது கிறிஸ்டாவில் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் இல்லை. இப்படி பார்க்குற நேரம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட்டு வேண்டாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இன்க்ளூசிவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தோன்னா கியாவோட காரன்ஸ். நம்ம காரன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு எக்ஸ்லைன் காரன்ஸ் இருக்குது. இது எப்படி இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இன்றைக்கான ரிவ்யூக்கான வெஹிக்கிள் கொடுத்தது பார்த்தோன்னா நம்ம ஒரு தம்பி சால்வன். அவர் வந்து ரீசெண்டாக அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். நம்ம ஆஃபீஸில் தான் கொஞ்ச நாள் நின்றுது. நம்ம இதை வச்சு 2 ரீல்ஸ் கூட பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவருக்கு நம்ம மோட்டோ அண்ட் டீம் சார்பாக, என்டையர் மோட்டோ ஃபேம் சார்பாக வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம ரீசெண்டாக பண்ணுற சில ரிவ்யூஸில் வந்து அந்த நம்ம டிரைவிங் பண்ணுற நேரம் நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம பேசுகிறது உண்டு. இதுலேயும் நிறைய பையர்ஸ் வந்து 7-சீட்டர் வாங்குறதுல 6-சீட்டர் 7-சீட்டர், அதாவது XL6, காரன்ஸ், ஹைக்ராஸ், ஹெக்டார் ப்ளஸ், சஃபாரி, XUV700 நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. இந்த டவுட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து ஸ்க்ரீன் பண்ணி ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நான் இதில் ஆன்சர் பண்ணுவேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம காரன்ஸோட ரிவ்யூ வந்து ஒன்று திருவனந்தபுரத்தில் முதல்ல லான்ச் பீரியடில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதோட ஃபுல் அந்த டிரைவ் ரிவ்யூ சென்னையில் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த 2 ரிவ்யூட ரெஃபரன்ஸ் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் நான் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸுக்குள்ளே போகல. ஆக்சுவலி நமக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா இந்த செல்டாஸ், கிரெட்டா, வென்னு, சோனட் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த K2 பிளாட்ஃபார்மை அடாப்ட் பண்ணி உருவாக்குனதா. நம்ம வந்து கியா ஒரு கிளவரான ஒரு மேனுஃபேக்சராக சொல்லுவோம். ரீசன் பார்த்தோன்னா அந்த ஒரு கேட்டகரி பையர்ஸுக்கு ஒரு MBV வேணும். ஏன்னா இந்த ஒரு இடத்த வந்து ஆல்கசார் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்கசாரோட 3rd ரோவில் அந்த ப்ராக்டிகாலிட்டியில் உள்ளே போகிறது வர்றது கஷ்டம். இவங்க அதை ஒரு MBV ஸ்டைலாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ஒரு 15 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இதோட வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம எக்ஸ்டீரியரை பெருசாக டீட்டெயில் பண்ணாமல் மெயினான சேஞ்சஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் எக்ஸ்லைன் சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் வந்து நம்ம முதல்ல ரிவ்யூ பண்ணும்போது கிடையாது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் கிராஃபைட் கிரேன்னு சொல்லக்கூடிய இந்த கலர் வந்து புதுசு. இந்த பீரியடில் வந்தது. இந்த கிரே கலர் காருக்கு ஒரு நல்ல ஸ்டைலை கொடுத்தாலும் இது கண்டிப்பாக வந்து இந்த மேட்டுன்னு சொல்லக்கூடியது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. மற்றபடி ப்ரீமியம்னஸுக்கு எந்த குறையுமே கிடையாது. மற்றதெல்லாம் யூஷுவல். ஏன்னா கியாவோட புதிய லோகோ அந்த முதல்ல நம்ம பண்ணும்போது பழைய லோகோ தான் இருந்திருக்கணும். ஸ்டார் மேப் DRL, இதில் வந்து ஒரு க்ரௌன் ஜுவல் LED ஹெட்லாம்ப்ஸ். நிறைய பேருக்கு இந்த LED ஹெட்லாம்போட த்ரோ மேலே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இன்றைக்குள்ள மாடர்ன் கார்ஸில் வந்து அவுட்புட் பர்ஃபெக்டாக இல்லை. அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஓட்டணும். ஏன்னா முன்னாடி இருந்த ஹேலஜன் அளவுக்கு அவுட்புட் பர்ஃபெக்டாக இருக்குதா. கிரில் பார்த்தோன்னா ஒரு டிஜிட்டல் கிரில்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா க்ளோஸ்டாக இருக்குது, EVs மாதிரியே இருக்குது. அதில் வந்து ஒரு டைமண்ட் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு டிசைன் தீம் இருக்குது. அது இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பியானோ பிளாக், அதில் ஒரு குரோம் ஸ்ட்ரிப். கீழே வந்து டிப்பிக்கலான அவங்களோட ஒரு டைகர் நோஸ் கிரில், அதை கொண்டு போய் ஏர் டாம்ஸ் கீழே வச்சுருக்காங்க. அது இன்க்ளூசிவாக இருக்குது. அதுலேயும் பியானோ பிளாக், இந்த நர்ல்டு பேட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம்னஸுக்கு எந்த குறையுமே இல்லை. ஃப்ரண்ட்லையும் வந்து பார்த்தோன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. அது அந்த 15 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸில் கண்டிப்பாக இருக்குது. சைடில் மெயினான ஒரு விஷயம் நம்ம முதல்ல பேசுகிறது வந்து இதில் இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் 195 மில்லிமீட்டர் வந்து அன்லேடன் வெயிட்டில் இருக்கும். ஒரு 15 மில்லிமீட்டர் கம்மியானாலும் 180 மில்லிமீட்டர்னு சொல்லக்கூடியது நம்மளோட கண்ட்ரியோட ரோட்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லெங்க்து பார்த்தோன்னா இங்கே தான் அந்த பாயிண்டே இருக்குது. 4540 மில்லிமீட்டர் தான் லெங்க்த். ஆனால் வீல் பேஸ் பாருங்கள் 2780 மில்லிமீட்டர் இருக்கும். அந்த வீல் பேஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால உள்ளே கண்டிப்பாக இன்டீரியர் ரூம் வந்து இம்ப்ரூவ்டாக இருக்கும். அங்கே தான் இந்த என்ஜினியரிங் போயிருக்கிறது. ஆனால் ஒரு வேன் லைக் இல்லாமல் ஒரு MBVயாக இருந்தாலும் ஓரளவுக்கு டிசைனை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது. ரியர்லேயும் கரெக்டாக இருக்குது. அப்படின்னா கரெக்டுன்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்.
கியாவோட அந்த பில்டு குவாலிட்டியில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமே யூனிஃபார்மான பேனல் கேப்ஸ் கன்சிஸ்டன்சி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஷட் லைன்ஸ் எல்லாம் நீட்டாக ப்ராமினெண்ட்டாக இருக்குது, எந்த குறையுமே கிடையாது. நல்ல டிஎல்ஓ. இந்த போர்ஷன் கொஞ்சம் டேப்பர் ஆகி வருது. இதில் வந்து ஒரு குரோம் இருக்குது. இந்த கலரில் உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி இந்த டிசைன் கியூஸ் எல்லாம் தெரியுதுன்னு தெரியாது. இதில் வந்து ஒரு வெய்ஸ் லைன் இந்த போர்ஷனில் ரன் ஆகுது, அங்கேருந்து ஒன்று வருது, இதுக்கு இடையில வந்து இன்னொரு டிசைன் இருக்குது, உள்ள ஒரு கிங் வந்து அப்படி கட் ஆகுது, அதில் ஒரு பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நல்ல பிஸியாக இருக்குது. ஃப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரெயில்ஸ் வருது. ஷார்க் ஃபின் ஹேண்டுனா ஃப்ரண்டில் நமக்கு சன் ரூஃப் வருது டாப் ஆஃப் த லைன். ரியரில் வந்து அந்த கனெக்டட் டைல் லாம்ப்ஸோட சீசன் இது முதல்ல இவங்க பண்ணியிருந்தாங்க, கூட சிம்பிள் தான். ஆனால் இந்த ஹைட் இப்படி கொடுத்துருக்கிறது நிறைய பேர் கொஸ்டினபிளாக கேட்குறது உண்டு. அது உள்ள தேர்ட் ரோக்கான ஹெட் ரூமுக்கானது. எக்ஸ்டீரியரில் வேறு மெட்டல் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த பியானோ பிளாக் கண்டிப்பாக ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் டியூகோஸ் ஆஃப் டைமில் நம்ம கரெக்டான துணி வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணலைன்னா இது ஒரு ஸ்க்ராட்ச் மேக்னெட், டஸ்ட் மேக்னெட்டாக நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி கார்ஸ் வச்சுருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ஸ்கொயரிக்கிள் வீல் ஆர்ச்சஸ் இல்லை ஸ்கொயர் வீல் ஆர்ச்சஸ் உடைக்கும் இந்த சர்க்குலர் வீல் ஆர்ச்சஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிற பாயிண்ட் வந்து இதுதான். பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வீலோட இதிலே ஒரு ஹாஃபில் இருக்கிறது நல்ல விஷயம். கூட அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இது 16 இன்ச்சஸ் வீல் இருக்குது. ஏன்னா ஒரு 17 உடைக்கும் 16 கொஞ்சம் கூட பெட்டர் ரைட் குவாலிட்டி கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து டியூவல் டோனில் ஒரு மெஷின் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ஆல் ரவுண்ட் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்லேயே வருது. இப்போ நான் இன்ட்ரோவில் பேசினதில் ஒரு மெயின் விஷயம் பார்த்தோன்னா, ஃபேமிலியில் வந்து கார் வாங்க போகிறவங்க, ஃபேமிலியிலன்னு இல்லை, ஃபேமிலியாக கார் வாங்க போகிறவங்களுக்கு இப்போ ஒரு ஹை கிராஸோட இன்டீரியர் அந்த ஜிஎக்ஸ் வேரியண்ட் எல்லாம் போய் பார்த்தா, இல்லை விஎக்ஸ் ஆப்ஷனல் ஒரு கம்பேரிசனுக்கு நான் சொல்கிறேன், அங்கே போகிறத விடைக்கும் இந்த காரோட இன்டீரியர் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியும். அதுக்கு ரீசனே இதை புட்டுகதர் பண்ணியிருக்கிற இந்த மெட்டீரியலைசேஷன் பாருங்கள். மெயினாக பொதுவாக நமக்கு இந்த கருப்பையும் பீஜையும் தாண்டி எந்த கலர் பார்த்தாலும் நமக்கு பிடிக்காது. ஆனால் இதில் வந்து இந்த சேஜ் க்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்டீரியர் கலர் இந்த லோவர் போர்ஷனில் ப்ளஸ் இந்த சீட்ஸில் அதில் ஒரு ரெட் கலர் ஸ்டிச்சிங் இதெல்லாமே நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள காரில் என்ன ப்ரீமியம் குவாலிட்டி எதிர்பார்ப்போமோ இருக்குது. அதே மாதிரி இதில் பியானோ பிளாக் எக்ஸ்டீரியரில் இருந்த மாதிரி இதில் ஒரு பேட்டர்னோட இருக்குது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அதுக்குள்ளே 10.25 நீட்டாக மர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த போர்ஷனில் இருக்குது. கீழே ஏசிக்கான ஏசி வென்ஸை பாருங்கள், ஸ்லீக்காக அப்படி நீட்டாக கனெக்டடாக இருக்குது. அதுக்கான ஸ்லைடர்ஸ் எல்லாமே நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள பிரஷ்ட் அலுமினியம். இதுவும் அதாவது இந்த இன்டீரியர் டிசைனை வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணாமல் அதை வந்து புட்டுகதர் பண்ணியிருக்கிறது தான் மெயினான விஷயம். இதில் இந்த டாகிள் சுவிட்சஸ் டெம்பரேச்சருக்கானது, இதுக்கு கீழே இந்த டச் மாதிரி இருக்குது, டச்சில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ், இதில் ஒரு மெட்டல் பிரஷ்ட் அலுமினியம் ப்ளஸ் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங், அதில் கேரன்ஸோட பேட்ஜிங், அதுலேயும் அந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங், 10.2 இன்ச்சில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், டிஜிட்டலி ஏகப்பட்ட எம்ஐடியோட இந்த இடத்துல நேர்ல்டு சுவிட்சஸ். அந்த ப்ரீமியம்னஸ் தான் இதோட ஹைலைட். கூட நல்ல ப்ரீமியமான ரூஃப் லைனர், சன்ரூஃப் நம்மளோட பையர்ஸில் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இது இருக்குன்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட். எக்ஸ் லைனோட பேட்ஜிங், டாப் ஆஃப் த லைனில் ஒரு பேட்ஜிங் இந்த போர்ஷனில் இருக்குது. ப்ளஸ் ஆம்ரெஸ்ட் இருக்குது, இதுக்குள்ளே ஸ்டோரேஜ், இதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ், இதை எடுத்தால் ஃபுல்லாக நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்படி ஸ்டோரேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கூல்டான ஒரு ஃபங்க்ஷன் இதில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பெவரேஜஸ் எல்லாம் வச்சோம்னா இதில் கூல்டாக இருக்கும். கியர் ஸ்டிக்கோட கண்டிஷனை பாருங்கள், அதுவும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இதுலேயும் அந்த லெதரைட் மெட்டீரியல், பியானோ ப்ளஸ் இது இருக்குது. இந்த போர்ஷனில் வந்து இந்த கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாம் வருது. இதுக்குள்ளே வயர்லெஸ் சார்ஜிங் வெரைட்டியாக கூட யூஎஸ்பி இருக்குது, 12 வால்ட் நார்மல் நம்மளோட சிகார் லைட்டர் சார்ஜர் இருக்குது, சி டைப்பும் இருக்குது. சீட்ஸ் பார்த்தோன்னா இந்த பெர்ஃபரேஷன்ஸ்லேயே நமக்கு வெண்டிலேஷன் ஆப்ஷன் உண்டு. இதில் வந்து ஆக்சுவலி எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் கிடையாது, நம்ம மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லம்பார் சப்போர்ட் வந்து லம்பார் கிடையாது ஆக்சுவலி, ஆனால் நார்மலான சப்போர்ட் இருக்குது. ஒரு ஹை ஸ்டாண்ட் சீட்டிங் நமக்கு இது கொடுக்குது. ப்ளஸ் தை சப்போர்ட் சர்ப்ளஸாகவே இருக்குது. இங்கே போல்ஸ்ட்ரிங் இருக்குது. பர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் பொசிஷனுக்கு இது கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸ்டியரிங் பார்த்தோன்னா டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் இருக்குது. நம்மளோட விருப்பமான டிரைவ் பொசிஷனுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆக முடியும். இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோன்னா போஸோட ஆடியோ சிஸ்டம் இருக்கும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இதில் வரும். இப்போ டச் சென்சிட்டிவிட்டி பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. என்னென்னா ஒரு ஆங்கிளில் இருந்தாலும் டே டைம் விசிபிலிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இது கூட அது பிளெண்டாக இருக்கிறது நல்ல விஷயம். இந்த காரில் ஆம்பியன் லைட்டிங் வந்து டேஷ்போர்டில் டோர் பேட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெட் கலரில் நல்ல லெஜிபிளாக இருக்கும், நைட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒரு ட்ரே இருக்குது பாருங்கள், நம்ம கார்டெல்லாம் வைக்க முடியும், லைசன்ஸ் எல்லாம் இதில் பத்திரமா வைக்கலாம். இவங்க காயின் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் ரேட்டில் ஆகும். டோர் பேட் நல்ல ப்ரீமியமாக செட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அம்பர்லா ஹோல்டர் இருக்குது, பெரிய பாட்டில், இதில் சின்ன பாட்டில், இதில் பெரிய பாட்டில், அப்புறம் பெவரேஜஸ் வாங்கி வச்சாலும் வைக்க முடியும், மேகசின்ஸ் குறுக்கே வைக்கலாம்.
இதில் ஒரு ஹேண்டில் இந்த டிசைனில் இருக்குது. இதில் வந்து நீக்கான சப்போர்ட் இருக்குது. அதுலேயும் லெதரைட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த ஒரே கன்சர்ன் என்னென்னா, இந்த என்ன சொல்கிறது, இந்த பியானோ பிளாக்கோட யூசேஜ் மட்டும்தான். நம்ம லாங் டேர்மாக நம்ம தொடச்சி எடுத்து வைக்கும்போது இது எவ்வளோ நாள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு உள்ளதில் ஒரு கன்சர்ன் இருக்குது. ஆக்சுவலி இந்த காரில் வந்து பேசஞ்சர்ஸ் இந்த பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு அன்யூஷுவல் இடத்துல இருந்து ஏசி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் கை வச்சா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தோன்னா, இதிலே ஒரு டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு பாயிண்ட்டுக்கானது. அதாவது இந்த இடத்துல நம்ம வச்சோம்னா அதோட ஃப்ளோவை கட் பண்ணோன்னு நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஹேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஹேண்டியாக இருக்குது. அது பாட்டுக்கு அதோட இடத்துல இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணலாம், தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணலாம். இது எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம். இந்த கார் வந்து அந்த ஒரு 5 சீட்டரை தாண்டி ஒரு சென்சிபிளான ஒரு பாயிண்ட் கொடுக்குறதே இந்த ஆக்சஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பர்ச்சர், நல்ல லெங்தியான டோர், பெரிய அப்பர்ச்சர். நீங்கள் இவ்வளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் ஹெட்டை ரொம்ப பெருசாக மைண்ட் பண்ணாமல் ஈஸியாக உள்ளே வரலாம். இதுதான் அந்த இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருக்கிற அட்வான்டேஜ். ரொம்ப ஒரு எஸ்யூவியாகவும் இல்லை, ரொம்ப லோ ஃப்ளோராகவும் இல்லாமல் நம்மளோட ஹைட்டுக்கும் நம்ம உள்ளே ஏறி இறங்குறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இது பண்ண முடியும். ப்ளஸ் இந்த சீட்டை வந்து நீங்கள் இங்கே மூவ் பண்ண முடியும். இப்படி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரூம் க்ரியேட் பண்ண முடியும். சீட்ஸ் பாருங்கள், தை சப்போர்ட் தான் இதில் பர்ஃபெக்ட். இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. தை சப்போர்ட்டுக்கு தை சப்போர்ட் இருக்குது, சைடில் நல்லா இருக்குது, ஆம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா பேருக்கான ஒரு ஆம்ப்ரஸ் கிடையாது, அது யூஸ் ஆகும். இந்த எர்கனாமிக்ஸ் தான் இதில் ஸ்பாட் ஆன. இந்த இடம் எர்கனாமிக்ஸ் ஸ்பாட்டானா இருக்குது. ஷோல்டருக்கு தான் விண்டோ லைன் இருக்குது. அதனால் நம்ம ஒரு அடைஞ்ச ஃபீலுக்குள்ளே நம்ம இருக்க மாட்டோம். பிளாக்காக இருந்ததுக்கப்புறம் இந்த போர்ஷனில் ஹெட்ரூம், நமக்கு இதில் ஒரு கட் அவுட் போர்ஷன் இருக்கிறதுனால ஹெட்ரூம் நல்லா இருக்குது. இண்டிவிஜுவலாக ரூஃபில் இருக்கிற ஏசி வென்ஸ் இந்த பாயிண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க, ரியர்லையும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கேப்டன் சீட்ஸ் வர்றது, பெஞ்ச் சீட் இருக்கிற இது வந்து ஆக்சுவலி லிட்ரலி 6 சீட்டர், 7 சீட்டர் லாஜிக்கில் பெஞ்ச் சீட் வரும். இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பேசியிருந்தோம், கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு ஏர் பியூரிஃபையர், அதோட டீட்டெயில்ஸ் வந்து பிண்டு கமெண்ட்டில் வேணால் அந்த ஷார்ட்டை வந்து நாங்கள் லிங்க் பண்ணுறோம். இது பாருங்கள் எவ்வளோ கிளாசிக்காக ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நீடில் மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி, இங்கேயும் 2 C டைப்ஸ் இருக்குது, மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லெக் ரூம், நீ ரூம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லணும், இது வந்து ஒரு பார்சல் ட்ரே. இப்போ இதில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கனெக்டட் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு டேப் வச்சுருக்கோம், அந்த டேப் இதில் வைக்க முடியும். 3.5 கிலோகிராம் வரைக்கும் இது வெயிட் ஹோல்டு பண்ணோம். ஃபுட் வைக்கலாம், பெவரேஜஸ் வைக்கலாம், ஹோல்டு பண்ணோன்னா போயிடும். இதில் ஒரு சின்ன நெட் இருக்குது, நம்ம ஏதாவது ரேட்டில் ஆகக்கூடிய பொருளை வந்து கண்டிப்பாக நம்ம வைக்க முடியும். எக்ரஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ தேர்ட் ரோ இன்க்ரெஸ் பார்க்கலாம். இதில் வந்து 1 டச் டம்பிள் இருக்குது. ஆனால் ஒரு வேலை கூட நம்ம பண்ணணும் சேஃப்டிக்காக. இந்த ஹெட்ரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டு வந்தோடனே இந்த டிஸ்பிளே தப்பிடும். இப்போ பாருங்கள், 1 டச் தான், ஃபுல்லாக டம்பிள் ஆயாச்சு. நம்ம வந்து இதில் ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு கிராப் ஹேண்டிலுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஈஸியாலாம் உள்ளே வர முடியாது, ஆனாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு வரலாம். இப்போ இந்த பொசிஷனுக்கு நான் வச்சுருக்கிறேன். நம்ம ஆன்சனை உள்ளே கூப்பிடுவோம். ஆன்சன் உன்னோட பொசிஷனுக்கு இதை ஒன்று கரெக்டாக செட் பண்ணிக்க, கொஞ்சம் ரெக்லைனும் பண்ணிக்கோ. இது ஓகேயா? ஓகே. இந்த பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தை சப்போர்ட் எல்லாம் பெருசாக கிடையாது. ஆனால் ஸ்குவாட் பொசிஷனில் நான் இல்லை, நானும் ரெக்லைண்டாக இருக்கேன். எனக்கு சீட் பெல்ட்டு வந்து இதிலேருந்து எடுத்து இங்கே போட்டாலும் இருக்க முடியும். எனக்கு ஏசி வென்ட் இருக்குது, எனக்கு தனியாக ஒரு பாட்டில் ஹோல்டர், இதில் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ரிசர்வ் C டைப் சார்ஜர், ஒரு குவார்ட்டர் பேனல் இங்கே இருக்கிறதுனால ஏரி ஃபீல் இருக்குது. ஒரு எமர்ஜென்சியான டிரைவ்ஸுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. இதுதான் இதோட பாயிண்ட். ஆனால் இன்னும் ஹை கிராஸ் அளவுக்கு இது ஸ்பேஷியஸ் கிடையாது, அதையும் நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு அடல்ட்ஸ் உட்கார்றதுக்கான ஒரு பாயிண்ட்டுக்கான ஸ்பேஸ் இதில் இருக்கிறத சொல்கிறோம். ஆன்சன் இறங்கலாம். அதே மாதிரி நம்ம இதை வந்து இது பண்ணி இப்போ இந்த 1 டச் மெக்கானிசம் ஒர்க் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே இங்கே ஒரு நம்ம பூட்டில் இருக்கிற ஸ்டட் இங்கேயே ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் அந்த ஆக்சுவேஷனை கொடுக்குது. கொஞ்சம் முதுகை மைண்ட் பண்ணி தான் வெளியே வரணும், சிரமப்பட்டு வெளியே வரலாம். என்ஜின் ரூம் பார்க்கலாம். 3 என்ஜின்ஸ் இதில் இருக்குது, 2 பெட்ரோல்ஸ், 1 டீசல். டீசல் நமக்கு தெரிஞ்ச 115 PS 250 Nm CRDA கான்செப்டில் இருக்கும். அதில் வந்து 6 ஸ்பீட் 80 டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. IMT ஆப்ஷனும் இருக்கும், மேனுவலும் இருக்கும்.
ஆக்சுவலி நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது பார்த்தோன்னா ஜிடிஐன்னு சொல்லக்கூடிய கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷனில் இருக்கிற 1500 சிசி டர்போ பெட்ரோல் இன்ஜின். இது பார்த்தோன்னா 6 ஸ்பீடு ஐஎம்டி கூட இருக்கும், 7 ஸ்பீட் டிசிடி கூட இருக்கும், பியூர் மேனுவலில் வராது. இந்த பர்டிகுலர் இன்ஜினோட பவரும் டார்க்கும் பார்த்தோன்னா அந்த பெட்ரோல்ஸ்லேயே ஹையரில் இருக்கும். 160 பிஎஸ் பவர், 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் இருக்கும். இந்த மாடல் வந்து எக்ஸ்லைன், டாப் ஆஃப் த லைன் எக்ஸ்லைனில் இந்த இதுதான் இருக்கும். டீசலும் அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலும் இருக்கா. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 115 பிஎஸ் 144 நியூட்டன் மீட்டரில் இருக்கும். அது 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு சின்ன வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கூட பெரிய வைப்ரேஷன் இல்லை, நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும். ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் 4 சிலிண்டர் இன்ஜின். அலுமினியம் பிளாக், அலுமினியம் ஹெட்டில் வந்து ஆல் அலுமினியம் டிசைனில் இருக்கும். பர்ஃபெக்டாக இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. அந்த என்ஜினோட பில்டு வந்து நம்ம ஓட்டும்போது ரிஃபைன்மெண்ட்ஸ்ல எல்லாம் தெரியாது, நம்ம பார்க்கலாம். என்ஜின் ரூம் ட்ரெஸ்ஸிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இன்டீரியரில் பண்ண அளவுக்கு குவாலிட்டியான கிளாடிங் எல்லாம் இங்கே கொடுக்கல. இங்கே இன்சுலேஷன் இல்லை, சைடெல்லாம் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. கியா வந்து காஸ்ட் கட் பண்ணியிருக்கிற இடம் இது மட்டும்தான். ஃபயர் வாலும் தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க இந்த என்ஜின் நல்ல ரிஃபைண்டாக இருக்கிறதுனால உள்ள பெருசாக நாய்ஸ் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறாங்க போல். ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். நல்ல ரவ் ஹாப்பியான என்ஜின். நம்ம இதை ட்ரைவ் பண்ணலாம். நம்ம இந்த காரன்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணலாம். பொதுவாக இங்கே இருக்கிற சுவிட்சஸ் இந்த பிராண்ட் வந்து சைடில் வச்சுருப்பாங்க. லாக்கிங், அன்லாக்கிங், பூட் ரிலீஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஹோல்டு பண்ணி நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் பண்ண முடியும். விண்டோ ரோல் டவுன் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்க் மோடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏசி எல்லாம் ஆன் பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கில் தான் இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சின்ன என்ஜின் ரம்பிள் மட்டும்தான் கேட்குது, வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி இதை வந்து இதில் போடுறது நல்லது. இந்த பொசிஷன் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி அதை என்ஹான்ஸ் பண்ணோம். கூட நம்ம பார்த்தோம்னா ரோட் ரேஜில் இன்ட்ரூஸ் ஆகாதீங்க. இது மாதிரி நல்ல ஹை ஸ்பீட் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க வந்து ரோட் ரேஜில் போகிறாங்க, மற்றவங்களெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து சேஃபாக ஓட்டுங்க. இண்டிகேட்டர்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிளைண்டாக கூட எல்இடி லைட்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக வைக்காதீங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரோட்ஸை நம்மளால் சேஃபராக்க முடியும். மெயினாக விஷயம் 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல். உள்ள 3 ரோல் இருக்கிறவங்களும் பக்காவாக சீட் பெல்ட் போட்டால் தான் நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் ஆகும். ஏன்னா சன் ரூஃப் ப்ளஸ் பெரிய டிஎல்லாம் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக சேஃப்டிக்கு தேவை. இப்போ முதல் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து சிட்டி டிராஃபிக்கில் நிறைய ஜாஸ்தி ஓட்டுறவங்க டிசிடி வாங்காதீங்க, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வாங்குங்க நம்ம சொல்கிறது உண்டு. அதாவது டர்போ வாங்காதீங்க. ஆனால் இந்த காரை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலில் வந்து ரெகுலராக அவங்களோட வெஹிக்கிள்ஸில் இருக்கிற அந்த ஐவிடி வந்து கிடையாது. இப்போ நம்ம சிட்டி யூஸ் பண்ணுறோன்னா டிசிடி வாங்குறத தவிர வேறு சாய்ஸ் இல்லை. ஆனால் டிசிடியை நம்ம என்னென்னா ஓரளவுக்கு லைட் ஃபுட்டடாக ஓட்டினோன்னா டிசிடி பெருசாக வந்து அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங்னு பிஸி ஆகாது. அது ஒரு ஸ்டைல். செகண்ட் ஒரு ஸ்டைல் வந்து என்னென்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நம்ம நிற்கும்போது டிசிடியை டிரைவ் மோட்லேயே போடாமல் நியூட்ரலில் வச்சுக்கிட்டு வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது நம்ம வந்து டிரைவ் மோட் போடுறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து கன்வீனியன்ட்டுக்காக தான் ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கோம், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தோட பிரேக்லேருந்து கால் எடுத்து க்ரீப் பண்ணி நிற்கும்போது ஃபஸ்ட்டு செலக்டடில் இருக்கும், செகண்ட் வந்து ப்ரீ செலக்டடில் இருக்கும். இப்படி வந்து இது கொஞ்சம் பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால தான் டிரான்ஸ்மிஷன் ஹீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து இந்த மாதிரி டிசிடிஸில் வர்றது. இஷ்யூன்னு சொல்லும்போது எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் அது இருக்குன்னு கிடையாது. நம்ம இது டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு டேர்ம். நம்ம வந்து வெஹிக்கிள் வாங்கும்போது நம்ம யோசிக்கிற ஒரு டேர்ம். மற்றபடி நீங்கள் சிட்டி ஸ்பீட்ஸில் லைட் ஃபுட்டடாக ஓட்டும்போது அது லீனியராக தான் பண்ணும். உங்களுக்கு அந்த D3 D2 அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். இப்போ D2க்கு வந்துடுச்சு, நீ எப்படியும் நான் பிரேக் அந்த இடத்துல பிரேக் பண்ணுவேன். இது எங்கள் மாத்தாண்ட பிரிட்ஜுக்கு கீழே ஃபுல்லாக பள்ளமான இடம். இப்போ ஆக்சுவலி செகண்டில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டுக்கு வரல. பரவாயில்ல, இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். இப்போ வந்து அந்த 1.5 லிட்டர் எண்ணெய் பெட்ரோலில் அவங்க ஆட்டோமேட்டிக் கொடுக்காதது இவங்க ஒரு மிஸ்ஸாக தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த காரில் நிறைய பாசிட்டிவ்ஸில் அந்த ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவாக நம்ம பேசுகிறது. ஏன்னா காரன்ஸை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் டர்போ பெட்ரோல்ஸ் வேண்டாம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஓட்டணும்னு ஒரு தேவை இருக்காது. ஏன்னா செல்டாஸ்லையோ இல்லை அவங்களோட கசினான கிரெட்டாவில் இருக்கிற அந்த ஐவிடியை இதில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து வந்துடும். அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தோன்னா, ஏன்னா இதில் பேப்பர் ஸ்பெக்கில் நம்ம பார்த்தோன்னா 160 PS 250 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பீரியடில் இது ரவ்வாயி ஓடுமா, இல்லை லைட் ஃபுட்டடாக ஓட்டும் போது எப்படி ஓடும்? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். 1500 RPMல தான் என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. டர்போ ரேஞ்சுக்குள்ளே வரல. அப்போ நீங்கள் லைட் ஃபுட்டடாக ஓட்டும்போது அது எங்கேயுமே உங்களை வந்து பாதர் பண்ணலை.
ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் இதை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன். நீங்கள் இப்படி ரவ் பண்ணி சடனாக ஒரு பிரேக் பண்ணி திருப்பி ரவ் பண்ணி சடனாக ஒரு பிரேக் பண்ணிங்கன்னா இங்கே அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் பயங்கர பிஸியாக இருக்குது. இந்த இடத்துல இது தேவையில்லாத வேலையை அடிஷ்னலாக பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொரு டவுட் கேட்குறவங்க என்னென்னா, இதை வந்து ஒரு லெங்தி காராக பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஹேஷ்பேக்லேருந்து அப்கிரேட் ஆகிருப்பாங்க. அந்த ஹேஷ்பேக்லேருந்து வரும்போது இது என்னால் ஓட்ட முடியுமா, இது எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இது பாடி ஆன் ஃப்ரேம் கிடையாது. மோனோகாக்னால நம்ம ஒரு நார்மல் மிட் சைஸ் எஸ்யூவி, அதாவது இது லிட்ரலி பார்த்தோன்னா சி எம்பிவி தான், சி செக்மெண்ட்டில் இருக்கிற எம்பிவி. ஒரு இன்னோவா அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது. கிறிஸ்டா ஆனாலும் சரி, ஹை கிராஸ் ஆனாலும் சரி. அதனால டைமென்ஷன் வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம யூ டர்ன் பண்ணும்போது இல்லைன்னா ஷார்ட்டர் ஸ்பேஸ் கம்மியான இடத்துல நம்ம உள்ளே கட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த வீல் பேஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா லெங்த் வந்து அதில் இருக்குது. இந்த லோவர் போர்ஷன் ரன்னர் போர்டு பார்த்தோன்னா ஒரு கன்சர்ன். இப்போ இதில் மெயினான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். எங்கள் இந்த என்ஹெச்லே குழப்பமான இடம் இந்த இடம் குளித்துறையில் இருக்கிற ஒரு போர்ஷன். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா கப்புள்டு டார்ஷன் பீம் வித் இது காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்டில் மெக்பர்சன் ஸ்டட்டு தான், இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கிடையாது. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு எம்பிவியோட பாடி ஷேப்பில் நமக்கு எப்படி இருக்கணுமோ, ஐ மீன் அதுக்கான கம்ஃபர்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டியூனில் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரோலை பார்த்தோன்னா நம்ம ஆன்சன் ப்ளஸ் ஜெரோம் வந்து 3வது ரோவில் உட்காந்துருக்காங்க. ஆன்சன் கொஞ்சம் சத்தமாக சொல்லு, உனக்கு பின்னாடி எப்படி இருக்குது? பின்னாடி கம்ஃபர்ட் இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கு. கரெக்ட். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து எவிடெண்டாக லைட்டாக தெரியுது, அப்படி தானே? இந்த ஸ்விஃப்ட்னஸை ரீசெண்டான நம்ம டிரைவ் பண்ண ஒரு கார் கூட கம்பேர் பண்ண இது கூட கம்பேர் பண்ணலாம். 700 அதில் நான் தேர்ட் ரோல இருந்தேன். 700 எப்படி இருந்தது? சாஃப்டா இருந்தேன். 700 அது ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன், கொஞ்சம் கூட சாஃப்டா இருந்தது. ஸ்டிஃப்னஸ் தெரியுது. ஓகே, இந்த ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம என்ன சொல்றது அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ ஹைவே போகிறோம்ல, அந்த ஹைவேல வந்து இந்த வெஹிக்கிள் ஃப்ளோட் ஆகாமல் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னா அந்த ஸ்டிஃப்னஸ் தேவை. சஸ்பென்ஷனோட ஸ்டைல் நம்ம பேசிட்டோம். இப்போ டிரைவபிலிட்டி பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டியரிங் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் அந்த ரோடோட பிட்டர் பேட்டர், இது ஃபுல்லாக பிட்டர் பேட்டர் ஏரியா தான் எங்கள் ரோடு. இது எல்லாமே வந்து அப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணுது. வெஹிக்கிள்லையும் பெரிய ரேட்டில்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த கார்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு ஷார்ப்பான ஹேண்ட்லர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு வெயிட் வந்து வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் வெயிட் தான், பட் ஸ்டில் நம்ம கண்ட்ரோலில் வெஹிக்கிள் இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் டிசிடி பர்ஃபெக்ட். அதாவது நம்ம அப் ஷிஃப்டிங்கோ டவுன் ஷிஃப்டிங்கோ எதுவுமே நமக்கு தெரியலை. பேசஞ்சர்ஸுக்கு யாருக்காவது தெரியுதா உங்களுக்கு இது டவுன் ஷிஃப்ட் அப் ஷிஃப்டிங் பண்ணுறது? இல்லை, எல்லாம் கோரஸாக சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலில் நான் சார் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது மாதிரி. இந்த மாதிரி குவிக்கான ஓவர்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணலாம். இதெல்லாம் லைட் ஃபுட்டடாக தான் நான் ஓட்டுறேன், பெரிய வந்து இதே கிடையாது. இப்போ அடுத்து பயங்கரமாக கேட்கப்படுற ஒரு கேள்வி பார்த்தோம்னா இதோட சேஃப்டி ரேட்டிங். 15 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. குளோபல் என்கேப் வந்து ரிவைஸ்டான சிஸ்டமை யூஸ் பண்ணி திருப்பி இதுக்கு ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்தாங்க. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலன்ட் ப்ராடக்ட். அதுக்காக இது வந்து ரொம்ப டேங்க் லைக் பில்டும் கிடையாது. இப்போ நீங்கள் டாட்டாவோட ஸ்டாண்டர்ட், மஹேந்திராவோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பில்டும் கிடையாது. அதுக்காக இன்டர்நெட் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இது லோவும் கிடையாது. இன்க்ளூசிவான ஒரு பேக்கேஜ். நம்ம வந்து இதை வந்து அப்படி அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கார். அதனால தான் நான் அதை ஜஸ்டிஃபைடாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக நம்ம கியாவோட அட்வொகேட் எல்லாம் கிடையாது. இது சேஃபர் கேபின் தான். அதுக்காக நம்ம எப்படி ஓட்டணும்னு கிடையாது, ரெஸ்பான்சிபிள் ஸ்பீடில் ஓட்டணுன்னா நம்மளை வந்து காப்பாற்றுற அளவுக்கான கேபினோட குவாலிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ ஹைவே டிரைவ் எப்படி இருக்குது பார்க்கலாம். இது ஆக்சுவலி வந்து கன்னியாகுமரி டு திருவனந்தபுரம் கனெக்ட் பண்ணுற அந்த புதிய ரோடு நம்ம ரிவ்யூ பண்ணுற ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல ஓப்பனான ஸ்ட்ரெச். நம்ம கேரளா பார்டர் தமிழ்நாடு முடிகிற இடத்துலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ள காங்கிரீட் ரோடு. இது ஒரு பிட்டர் பேட்டரான ஒரு ரோடு. ஆக்சுவலி காங்கிரீட்னால இது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கார் பாருங்கள், டயர் நாய்ஸ் பெருசாக உள்ளே கேட்கல. ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை கொடுக்குது. ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்லராக சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஏதுவான ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குது. ஸ்டியரிங்கில் ஸ்பீட்ஸ் கூட்ட கண்டிப்பாக வெயிட் ஆட் ஆகுது. ஆனால் டிசிடி தான் வேறு லெவல். எப்படின்னா நீங்கள் வந்து அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் இந்த காரை ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி கிக் டவுன் பண்ணிங்கன்னு வைங்க, அது அந்த என்ஜினோட ரெஸ்பான்ஸ், அது 2 பேரும் பர்ஃபெக்டான சிங்க். அதாவது 160 PS
ஒரு 1500 ஆர்பிஎம்லேருந்து 3500 ஆர்பிஎம்க்குள்ளே பீக் டார்க் 250 நியூட்டன் மீட்டரை 253 நியூட்டன் மீட்டர் வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் அது அவ்வளவு சூப்பராக ரவ் ஆகுது. 2000 ஆர்பிஎம்மில் நம்ம என்ஜின் ஸ்பின் ஆகும்போது 120ல் நம்ம செட் ஆகிட்டோம். இந்த இடத்துல எனக்கு ரோல் தெரியல, பின்னாடி ரோல் இருக்கா? ரோல் இல்லை, ரோல் எல்லாம் நல்லா கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்காக தான் நீங்கள் முதல்ல சொன்ன ஸ்டிஃப்னஸ், இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் எல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ண முடியுது. இது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி வாங்குறவங்க வந்து ஹைவேஸ் அக்கேஷ்னலி ஹிட் பண்ணுறவங்க இந்த கார் வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம். டிரைவிங்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இதில் 3 என்ஜின் இருக்குது. யாருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சிட்டி ஜாஸ்தி ஓட்டுறீங்க, ஆட்டோமேட்டிக் வேண்டாம்னா ஒரே சாய்ஸ் பெட்ரோல் வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் தான். நமக்கு கொஞ்சம் கூட நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், தலைவலி இல்லாமல் வச்சிருக்கணும். தலைவலின்னு நான் சொல்கிறதுனா லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா அந்த 115 PS 144 நியூட்டன் மீட்டர் இருக்கிற நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். இந்த டர்போ பெட்ரோல்ஸ் டிசிடி இந்த காம்போ மேலே நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா எனி டே டீசல் போகலாம். டீசல் இதில் நல்ல டார்க்கியாகவும் இருக்கும், நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். டீசல் டெஸ்டட் அண்ட் ட்ரைடு யூனிட். அந்த என்ஜின் கொஞ்சம் காலமாகவே நமக்கு தெரிஞ்ச என்ஜினால் ஹியூண்டையோட கார்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும். சம்வேர் அரௌண்ட் ஒரு 18-19 ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும். டார்க் கன்வெர்ட்டரும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளே மட்டும் ஜாஸ்தி ஓட்டுறீங்கன்னா அதை பார்க்காதீங்க. ஏன்னா அதில் டிபிஎஃப் இருக்குது, நமக்கு கிளாகிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எவ்ரிடே சிட்டி ஓட்டுறீங்க, அக்கேஷனலி ஹைவே ஓட்டுறீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஐவிடியை மிஸ் பண்ணுறது, அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில். இப்போ இந்த என்ஜின் டர்போ பெட்ரோல் யாருக்கானதுன்னா கொஞ்சம் நல்லா ரவ் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, இந்த அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் எல்லாம் உள்ள ஷிஃப்ட் ஷாக்ஸ் எதுவுமே தெரியக்கூடாது, ஒரு ப்ரீமியமான டாப் அண்ட் வேரியன்ட் வாங்கணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட ஃபியூல் எக்கானமி வந்து சம்வேர் அரௌண்ட் 10க்குள்ளே தான் நம்ம கிடைக்குன்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் ரீஃபியூல் பண்ணதுக்கப்புறம் நிறைய நேரம் ஆன் பண்ணியெல்லாம் விட்டுருந்தோம். ஆக்சுவலாக அது ஷார்ட்ஸ்க்காக நம்ம பேசும்போதே அந்த ரியரில் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் தண்ணி போனதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம். நிறைய நேரம் ஆன் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ எங்களுக்கு 7.6 தான் காட்டுது. ஆனால் நம்மளோட கணக்குக்கு 10 to 12க்குள்ளே ஒரு லைட் ஃபுட்டடாக ஓட்டுறவங்களுக்கு கிடைக்கும். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் பார்த்தோன்னா அதுவும் ஒரு 10 to 14க்குள்ளே நமக்கு ஃபியூல் எக்கனாமி கிடைக்கும். இப்போ வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்கிறது வந்து ப்ரெஸ்டீஜ் இல்லை, ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ்ஸை வந்து நம்ம சொல்ல முடியும். ப்ரெஸ்டீஜ் தான் உண்மையிலே கரெக்டாக சொல்ல போனால் வேல்யூ ஃபார் மணியாக சொல்ல முடியும். அது ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷனில் இருக்குது. ப்ரெஸ்டீஜ் ப்ளஸில் உள்ளது என்னென்னா இந்த டாப் அண்ட் உள்ள இந்த என்ஜின் வேணும்னா ப்ரெஸ்டீஜ் ப்ளஸுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். அது நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபியூச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஆல்ரவுண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸுக்கு வந்து கம்ஃபர்ட்டும் ஃபோக்கஸ்டாக தான் இந்த பிரேக்கை டியூன் பண்ணணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 90ல் போயிட்டுருக்கிறேன். ஜி ஃபோர்ஸ் மினிமைஸ்டாக ஒரு நோஸ் டைவ் எவிடெண்ட்டாக தெரியாத மாதிரி தான் ஒரு பிரேக் வந்து டிசைன் பண்ணி. இது ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்குது. செகண்ட் ரோவில் டேனி இருக்கார், பின்னாடி அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக போயிட்டு நான் பிரேக் பண்ணுறேன். ஒரு 120 கிட்ட போயிட்டேன். நோஸ் டைவ் இருக்கா? செகண்ட் ரோவில் நோஸ் டைவ் லைட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்த்தோன்னா 3 டிரைவ் மோட் இருக்கும். ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட். நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான், அதனால் அது யூஸ் பண்ணி நான் திருப்பி சொல்லலை. சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, டவுன் ஹில் பிரேக் கண்ட்ரோல். அதை கூட செக் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ரோ ஸ்கிட் பார்க்கலாம். இதில் ஒரு பட்டன் இருக்குது, நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். கீழே வந்து டவுன் ஹில் பிரேக் கண்ட்ரோல் ஆனுன்னு இருக்குது. இப்போ ஒரு ஸ்டீப்பான ஹில் பாருங்கள் என்ன ஒர்க் ஆகுது பார்க்கலாம். நான் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணது. அது வந்து நம்ம ஸ்டியர் மட்டும் பண்ணால் போதும். இது ஒரு நல்ல ஹேண்டியான விஷயம். பிரேக்கை வந்து நம்ம பெடல் பண்ணி காலை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ இங்கே வந்தோடனே திருப்பி வந்து நம்ம எடுத்து விடணும். ஏன்னா நம்ம டவுன் ஹில்லில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். மற்ற நேரம் நம்ம ரெகுலரான ஸ்பீட்ஸில் ஓட்டும்போது இது போட்டோன்னா இது வந்து தேவையில்லாமல் பிரேக்கெல்லாம் பிடிச்சி பிரச்சனை பண்ணிடும். அதனால் அது வந்து ஹேண்டியாக இருக்கும். இப்போது அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி பார்த்தோன்னா, இது ஒரு சப்போர்ட்டிவான விஷயந்தான், ஆனால் கூட நமக்கு இப்போ தேவையில்லை, வெளிச்சம் வரட்டும். எப்படின்னா XL6 vs காரன்ஸ். XL6 vs காரன்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வேணும், அதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா XL6 போகலாம். இதோட ப்ரீமியம்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து சிட்டி ஜாஸ்தி ஓட்டுறவங்க, அவங்களுக்கு இந்த பவர் அண்ட் டார்க் பெருசாக தேவையில்லை, ஃபியூல் எக்கானமி வேணும்னு சொல்கிறவங்க வந்து XL6 போகலாம். ஆனால் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஏரியா பார்த்தோன்னா இந்த காரன்ஸை வந்து ஹை கிராஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா
ஹை கிராஸ் வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸ். இந்த செகண்ட் ரோ ஆகலாம், மூணாவது ரோவில் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஒரு கன்சர்ன் ரைஸ் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் தேவையில்லை, இந்த ப்ரீமியம்னஸ் போதும்னா இந்த காரே போதும். ஆனால் ஹைப்ரிட்ஸ் ஃபியூல் எக்கனாமி பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஹை கிராஸ் போகிறது தான் நல்லது. ஃபியூல் எக்கனாமி தான், அந்த வேர்டு தான் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும், ஆனால் ஃபியூல் எக்கனாமி வேணும். நீங்கள் நிறைய ரோட் ட்ரிப்ஸ் போயிட்டே இருப்பீங்க, சாஃபர் வச்சு ஓட்டுறீங்க, அதாவது டிரைவர் வச்சு ஓட்டுறீங்க, இங்கே ஒரு கேப்டன் சீட்டில் உட்காருறீங்கன்னா இது செகண்ட் சாய்ஸ் தான். ஹை கிராஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கிறிஸ்டாவை வந்து நம்ம ஏன் இப்போ இது கூட கம்பேர் பண்ண முடியாது? கிறிஸ்டா ஒரு தனி லீக், அது வந்து புல்லட் ப்ரூஃப், ரிலையபிலிட்டி, பாடி ஆன் ஃப்ரேம். ஆனால் மேனுவல் தான் இருக்குது, இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் கிடையாது. ரீசேல் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் கிறிஸ்டா தனியாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம டிசைட் பண்ணுற ஃபேக்டரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளோட ஃபிசிக் வந்து வேறு ஸ்டைலில் இருக்கும், ஒவ்வொரு ஆளோட ரிக்வயர்மெண்ட் இன்னொரு ஸ்டைலில் இருக்கும், டிரைவிங் பேட்டர்ன்ஸ் வேறு ஸ்டைலில் இருக்கும். இப்போ இவ்வளோ கார்ஸ் இந்த கிளஸ்டரில் இருக்கும்போது நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பர்சனலி பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவாக இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ். இது இப்போ நாங்கள் ஏன் இந்த 4 எடுத்துகிட்டு வந்தோம்னா, இந்த கார் நம்ம இந்த மாதிரி வந்து பேசும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ அடுத்து கேட்கப்படுற ஒரு கேள்வி வந்து, இதில் 3 என்ஜின்ஸ் இருக்குது, இதில் மெயின்டெனன்ஸ் கம்மியானது எதுன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து மெயின்டெனன்ஸ் கம்மியானது வந்து டீசல். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடில் வரணும், ஃப்யூச்சரில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த டர்போ பெட்ரோல், இது டிசிடி காம்போ. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் வரும், நம்ம பார்ப்போம். இது வந்து எங்கள் எக்கோ ஸ்போர்ட்லன்னா அப்படி லிஃப்ட் பண்ணி போகணும். உங்களுக்கு எப்படி இருந்தது? கம்ஃபர்ட்டாக இருந்து எல்லோரும் சிரிக்காவ. எப்படின்னா இது ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனாக போயிட்டுருக்கா, அது ஒரு ரிவ்யூக்குள்ளே ஒரு ஃபன்னோட தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி என்னென்னா, மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடியது 10,000 15,000 அந்த கிலோமீட்டர் ஸ்பெக்காக நான் சொல்லாமல் இதை வந்து நான் லாங் டேர்மில் சொல்கிறேன். மற்றபடி நம்மளோட யூசேஜ் கன்சியூமபிள்ஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று காம்படேட்டிவ் தான். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா மாருதியும் சீப் கிடையாது, ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவும் காஸ்ட்லி கிடையாது. எல்லாருமே இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு கன்சியூமர் சென்ட்ரிக் அப்ரோச்சுக்கு வந்தாச்சு. அந்த கன்சியூமர் சென்ட்ரிக் அப்ரோச்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அந்த ஒரு ப்ரைஸிங்கை வந்து ஒரு ஸ்டைலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லா வெஹிக்கிள்ஸும் ஓரளவுக்கு நாமினல் ப்ரைஸிங், நாமினல் இல்லை, அந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு யூனிஃபார்ம் ப்ரைஸிங்கு வந்துட்டாங்க. இப்போ செகண்ட் ரோ சீட் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், தை சப்போர்ட் நல்லா இருக்குது. இந்த கார்லேயே கம்ஃபர்டபுளான ஒரு போர்ஷனாக வந்து நம்ம இதை சொல்ல முடியும். இந்த ரோடோட அண்டுலேஷன், ஸ்பிட்டர் பேட்டர் எதுவுமே நமக்கு தெரியலை. இன்ஃபேக்ட் ஆன்சன் அந்த கேமராவை அந்த வெஹிக்கிள் ஒன்று காட்டி கூட, நம்ம தமிழ்நாடு ரோட்ஸில் இதை பார்க்க முடியாது. கேரளாவில் வந்து ஸ்பீட் கன், அதாவது இதில் தான் ஃபைன் வரக்கூடியது. இப்படி ஒரு எலக்ட்ரிக் நெக்ஸான் வந்து இந்த கேமராவோட இங்கே நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த பெல்ட்டில் இந்த ரோட்டில் எங்கே போனாலும் இந்த வெஹிக்கிள் எங்கேயாவது நிற்கிதான்னு கவனித்து தான் ஓட்டணும். முன்னாடியெல்லாம் இந்த மீடியனுக்கு இடையில எல்லாம் வச்சு விட்டுருப்பாங்க ட்ரைபாடில் வச்சு. பிட்டர் பேட்டர்லாம் பெருசாக எதுவும் தெரியல. ஆம்ரெஸ்ட் எல்லாம் நம்ம முதல்ல இன்டீரியரில் பார்த்துட்டோம். ஏசி வெண்ட் வந்து யூனிஃபார்மாக இந்த மாதிரி ரூஃபில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நம்ம விருப்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பேனரோமிக் இல்லாதது நல்லது, இல்லைனா இந்த ஹீட்டுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். வெஹிக்கிளோட ஸ்பீட்ஸ் வந்து உள்ளே தெரியல, அது இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ தேர்ட் ரோட கம்ஃபர்ட் நம்ம கேட்கலாம். ஆன்சன், தேர்ட் ரோ எப்படி இருக்குது சொல்லு. கம்ஃபர்ட் வந்து ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்பேஸும் தை சப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதில் வந்து 6 சீட் இருக்கனால ஓரளவுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கலாம், ஃப்ரீயாக உட்காரலாம். அந்த இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் போகும்போது பவுன்ஸ் தெரியுதா? பவுன்ஸ் இல்லைண்ணா, லேன் சேஞ்சுன்னு தெரில, ரோலும் தெரியல. இன்ஃபேக்ட் இதில் வந்து 7 சீட்டர் லாஜிக்கில் இருந்தால் உனக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்காது, கொஞ்சம் ஸ்குவாட்டில் தான் வச்சுருக்கணும். ஓகே, ஹெட்ரூம் இருக்கும். ஹெட்ரூம் இருக்கா? ஓகே, ஏசி பற்றி சொல்லு. ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது. ஓகே, அது பின்னாடி ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இருக்கிறதுனால. ஏன்னா இதில் பார்த்தோன்னா பின்னாடி வந்து தனி ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து அந்த போர்ஷனில் வரும். அதனால் வந்து ப்ளோவர் மட்டும் கிடையாது, ஏர் கண்டிஷனிங்கும் ஒர்க் ஆகும். ஜெரோமுக்கும் கம்ஃபர்ட்டா? ஓகே தான். ஓகே, ஃபைன். இப்போ நம்மளோட வேர்டிக்ட் ஆக்சுவலி வந்து நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வேர்டிக்ட் வந்து ஆடியோ இல்லாதனால ஒரு சின்ன இஷ்யூனால தான் திருப்பி நான் எடுக்கிறேன். நான் கொஸ்டின் ஆன்சர்லேயே சொல்லும்போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். நான் குவிக்காக வந்து ஆன்சர் பண்ணுறேன். எப்படின்னா, இப்போ யார் இதை வாங்கணும்னா நல்ல ப்ரீமியமான இன்டீரியர்ஸ் வேணும், இன்னோவா ஹை கிராஸ் வரைக்கும் பட்ஜெட் கொண்டு போக முடியாது, XL6 எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் மாடல் வாங்கலாம். நம்மளோட பிக் வந்து டீசல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். இல்லாட்டி வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வந்து மேனுவல் பார்க்குறவங்க, டர்போ வந்து யார் அடிச்சு ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிசிடி காம்போல வாங்கலாம். யார் வாங்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு நல்ல பெட்ரோல் நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும்னா நீங்கள் XL6 பக்கம் போகலாம்.
இல்லை உங்களுக்கு பெட்ரோல் இன்னும் நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும், உங்களுக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் ரைஸ் பண்ண முடியும்னா ஹை கிராஸ் ஹைபிரிட்ஸ் பக்கம் போகலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க.